கடகராசினியர்களுக்கு வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 22ஆம் தேதி முதல் புத்திக்கு அதிபதியானவர் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம். உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர் தருணங்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிக்கு 12இல் குரு இருந்தாலும் சுகராசியை பார்க்கிறாரு. சுகராசிக்கு உரிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாரு. எனவே கடகராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல மனை வாங்கி இருந்தால் வீடு கட்டும் யோகமும் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுக்கும் திட்டங்கள், முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க. அதே போல் 11இல் சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறார்கள். இது அற்புதமான யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல தனாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பதும், லாபஸ்தானத்திற்கு உரிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும், அஷ்டம சனியோடு இணைந்த ராகுவினுடைய தாக்கத்தை குறைக்கவும் இது சிறந்த ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு. அதே போல இத்தருணங்கள்ல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ இருக்கு. தந்தை வழியில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கௌரவம் கூடும். அதே போல் அரசு பதவி ஒன்று கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால சுக்கிரன் அனுகூலமற்ற நிலையில் இருப்பதாலும் இக்காலகட்டங்கள்ல திட்டமிட்டு செலவு செய்வது அவசியங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் உடல்நலையும் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்கள் வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அவசர முடிவுகளால் தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும் என்பதால் கவனம் மிக மிக நல்லதுங்க. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பது அவசியம். அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகள் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்து விட வேண்டாங்க. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடும். ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லதுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான போட்டிகள் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு இந்த ஒரு நஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையில புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.